வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான டாக்குமெண்ட் டீகோட் பண்ண போறோம். கிராஷ் டயட், பட்டினி இதெல்லாம் எதுவுமே இல்லாம கரெக்டா ஒரு 100 நாள்ல 15 கிலோ எடைய எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரலான்னு தான் இன்னைக்கு முழுசா அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த 100 நாள் பயணத்துக்கும் ஒரு பேஸ் ஃபார்முலா இருக்கு. அது என்ன தெரியுமா? கேலரி டெபிசிட், கொஞ்சம் புரோட்டீன், வாக்கிங், அப்புறம் நல்ல தூக்கம். இந்த நாளும் கரெக்டான விகிதத்துல சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் லாஸ் நடக்கும்னு இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஆணித்தரமா சொல்லுது. இதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் அந்த மேஜிக் நடக்கிறது கஷ்டம்தான் பாத்துக்கோங்க. ஓகே, இந்த 100 நாள் பிளான நாம ஒரு 5 முக்கிய தூண்களா பிரிச்சுக்கலாம். 1 இந்த திட்டத்தோட அடிப்படை, 2 ஒரு நாளுக்கான டயட் பிளான், 3 படிப்படியான ஒர்க் அவுட் பிளான், 4 கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், அப்புறம் 5 இந்த 100 நாள்ல நடக்க போற மைல்கற்கள். முதலாவது பகுதி, இந்த 100 நாள் திட்டத்தோட அடிப்படை. என்ன மாதிரியான யதார்த்தமான இலக்குகளை நாம எதிர்பார்க்கலான்னு பார்க்கலாம். 15 கிலோ கேட்கவே மலைப்பா இருக்குல்ல, ஆனா 100 நாள்ல இதை ரீச் பண்ண முடியும். இதுக்கு நீங்க உங்க உடம்ப வறுத்துக்கிட்டு எந்த கிராஷ் டயட்டும் இருக்க வேண்டான்னு நமக்கு தேவை கன்சிஸ்டன்சி, அதாவது விடாமுயற்சி. இது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், 15 கிலோ அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் டார்கெட். ஆனா பிராக்டிகலா பார்த்தா 8லிருந்து 15 கிலோ வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க ஆரம்ப எடை, உங்களோட கன்சிஸ்டன்சி, அப்புறம் இந்த பிசிஓடி, தைராய்டு மாதிரியான உடல்நல பிரச்சனைகள், உங்களோட தூக்கத்தோட தரம், உணவு கட்டுப்பாடு, இது எல்லாமே ஃபைனல் ரிசல்ட் முடிவு பண்ணும். அடுத்த 2வது பகுதிக்கு போலாம். பட்டினி கிடக்காம காலையில எழுந்ததிலிருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்மளோட டயட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30லிருந்து 45 நிமிஷம் நார்மல் வாக்கிங் இல்லனா ஃபாஸ்ட் வாக்கிங் போங்க. நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை காலையிலேயே தட்டி எழுப்ப இதை விட ஒரு பெஸ்ட் வழி இருக்க முடியாது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். காலையில 8லிருந்து 9 மணிக்குள்ள சாப்பிடணும். டயட்னு சொன்ன உடனே ஏதோ விசித்திரமான சாப்பாடெல்லாம் தேட வேணாம். நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு 2 இட்லியோட சாம்பார், இல்லனா ஓட்ஸ், கம்பு தோசை, இல்லனா வேக வச்ச முட்டையோட கொஞ்சம் பழங்கள், இது போதும். ஆனா இந்த பேக்கரி ஐட்டம், சக்கரை போட்ட டீ, காஃபி இதெல்லாம் கண்டிப்பா தொடவே கூடாது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் வெயிட் குறைக்கணும்னு முடிவெடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு வெள்ளை சாதத்தை அப்படியே மொத்தமா நிறுத்துறது தான். ஆனா அப்படி பண்ணவே வேண்டாம். உங்க தட்டுல 50% காய்கறிகள், 25% புரோட்டீன், மீதி 25% மட்டும் சாதம், இப்படி அளவை மாத்திக்கோங்க. சரி, அந்த 25% சாதத்தோட லஞ்சுக்கு எதெல்லாம் சேர்த்துக்கலாம்? சாம்பார், ரசம், கீரை வகைகள், குறைந்த எண்ணெயில சமைச்ச சிக்கன் அல்லது ஃபிஷ், அப்புறம் தயிர், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதே சமயம் எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் உங்க தட்டுல இடமே கிடையாது. இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கரெக்டா இந்த டைம்ல தான் நமக்கு ஏதாவது குறிக்க தோணும் இல்லையா? சக்கரை இல்லாத கிரீன் டீ, பிளாக் காஃபியோட சுண்டல், நட்ஸ், பழங்கள், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சிப்ஸ், பஃப்ஸ், பேக்கரி பிஸ்கெட்னு ஜங்க் ஃபுட் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நைட் சாப்பாடு, அதாவது டின்னர், ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கணும். நைட் 7லேருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்றது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சூப், 2 சப்பாத்தி, கொஞ்சம் கிரில்டு பன்னீர் இல்லைன்னா சிக்கன், அப்புறம் சாலட், இதுவே அதிகம். இன்னொரு ஸ்ட்ரிக்டான ரூல் என்னன்னா, 9:30 மணிக்கு மேல எந்த காரணம் கொண்டும் ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள போகக்கூடாது. 3வது பகுதி, ஒர்க் அவுட் பிளான். எப்படி படிப்படியா நம்ம பயிற்சியை அதிகமாக்க போறோம்னு பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் பிளான் எவ்ளோ சூப்பரா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 20 நாளைக்கு பயப்படவே தேவையில்ல. வெறும் 45 நிமிஷம் வாக்கிங், 15 நிமிஷம் ஹோம் ஒர்க் அவுட் தான். உடம்பு கொஞ்சம் பழகுன உடவே 21லிருந்து 50வது நாள்ல 8 ஷேப் வாக்கிங், ஸ்குவாட்ஸ், ஸ்கிப்பிங்னு லெவல் அப் ஆகுது. ஃபைனலா 51லிருந்து 100வது நாள்ல உங்க உடம்பு நல்லா ரெடி ஆனதும் 1 hour ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், HIIT கார்டியோன்னு மாறுது. ரொம்பவே சேஃபான ஒரு அப்ரோச் இது. 4வது பகுதி, வெற்றிக்கான மிக முக்கியமான ரூல்ஸ். இதெல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ், அதாவது சமரசமே செஞ்சுக்க முடியாத விதிகள். இந்த மொத்த பிளானும் ஒர்க் ஆகணும்னா சில தங்க விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நிம்மதியா 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும், சுகரை கட் பண்ணணும், மனசை தேத்திக்கிறதுக்காக வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பிடிச்சத ஒரு சீட் மீலா அளவா சாப்பிட்டுக்கலாம். இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணா ரிசல்ட் கிடைக்காது.
இங்க ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் இருக்கு. தயவு செஞ்சு டெய்லி வெயிட் மெஷின்ல ஏறி ஏறி உங்க எடையை செக் பண்ணாதீங்க. நம்ம உடம்போட வெயிட் டெய்லி கொஞ்சம் ஏறி இறங்கத்தான் செய்யும். அதை பார்த்துட்டு நம்ம தேவையில்லாம அப்செட் ஆயிடக்கூடாது. அதனால உங்க மோட்டிவேஷன் குறையாம இருக்க வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் வெயிட் செக் பண்ணுங்க, அதுவே போதும். ஃபைனலா 5வது பகுதி, இந்த 100 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வரப்போற மைல்கற்கள் என்னென்னு பார்க்கலாம். டே 1 எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்றீங்க. 7வது நாளிலே ஜங்க் ஃபுட் மேல இருக்கிற கிரேவிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும். 15வது நாள்ல சுகர் முழுசா கண்ட்ரோலுக்கு வந்துரும். 30வது நாள்ல உங்க உடம்புல ஒரு விசிபிள் சேஞ்ச் தெரியும். 50வது நாள், அதாவது பாதி கிணறு தாண்டும்போது உங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆகி ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். 75வது நாள்ல சோர்வெல்லாம் பறந்து போய் உங்க எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்கும். கடைசியா 100வது நாள்ல நீங்க எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமான மாற்றம் நடந்திருக்கும். சோ அவ்வளவுதாங்க. முழு ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு, டயட் பிளான் இருக்கு, ஒர்க் அவுட் இருக்கு. என்னென்ன நடக்கும்னு அந்த மைல்கற்களும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான அந்த முக்கியமான கேள்வி, இந்த 100 நாள் சேலஞ்சோட டே 1 ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடியா? உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தயாரா? யோசிங்க.